பல நேரங்கள் நம்மளுடைய திராணிக்கு மிஞ்சி தேவன் தரிசனம் தருவதற்கு நோக்கம் அவர் நம் மூலமாக மகிமைப்படுவதற்காக. நம்முடைய சபையின் சரித்திரமும் அப்பேற்பட்ட ஒரு சரித்திரமா தான் இருக்கின்றது. 1976 ஆண்டுல கிராஸ்கட் ரோட்ல இருக்கின்ற மகாவீர்ஸுடைய அடித்தளத்தில் ஒரு சிறிய குழுவோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபையா இருந்தாலும் அந்த தெய்வீக தரிசனத்தை பெற்று தேவன் நம்முடைய சபைக்கு பெரிய சொப்பனங்களை கொடுத்து பல ஆண்டுகள் அந்த கிராஸ்கட் ரோட்ல ஒரு கார் ஷெட்ல நம் சபையாக கூடியிருந்தோம். அந்த நாட்களில் பாஸ்டரையாக்கும் யோபையாக்கும் ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து ஒரு சபை கட்டடத்தை கட்டும்படியாக தேவன் சவாலிட்ட பொழுது அவர்களும் தெய்வீக தரிசனத்தை பெற்று 1200 பேர் உட்காரக்கூடிய சபையை அந்த நாட்கள் 1988 ஆண்டுல 89 ஆண்டுல அந்த தரிசனத்தோடு இந்த பூமியை வாங்கி இங்க சபையை கட்ட ஆரம்பித்தார்கள். அந்த சபையை கட்ட ஆரம்பிக்கும் பொழுது பலர் அவங்களை பார்த்து கேட்டாங்க, ஏங்க இவ்வளோ பெரிய சபையை கட்டுறீங்களே, ஆட்கள் வருவாங்களா? உங்களுக்கு இருக்கிறது ஒரு 400 பேர் 500 பேர், நீங்க ஒரு 700 பேருக்கு ஒரு சபையை கட்டினாலே பெரிய விஷயம். ஏன் 1000 பேருக்கு 1200 பேருக்கு ஒரு கேலரியோட உங்க சபையை நீங்க ஏன் கட்டுறீங்க? படிப்படியா போங்க அப்படின்னு சொல்லி பலர் ஆலோசனை கொடுத்தாங்க. ஆனா பாஸ்டரையாவும் பெரிய பாஸ்டர் யோபையாவும் தேவன் தந்த தரிசனத்தை நாங்கள் பின்பற்றுவோம் என்று விசுவாசத்துடன் கால்நடை எடுக்கும் பொழுது அந்த கட்டடத்தை மாத்திரம் ஆண்டவர் நிரப்பல, அதை பல முறை நிரப்பி இன்றைக்கு நாம் இவ்வளவு பெரிய ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் அது தெய்வீக தரிசனத்திற்கு கீழ்ப்படிந்து தம்முடைய திராணிக்கு மிஞ்சி தேவன் நம் மூலமாக செய்கின்ற தேவன் என்ற சாட்சியாக இன்று நாம் விளங்குகின்றோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?